நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். Avlon Data Products IT Super Market Sales and Service. தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது 17ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து அநேக மிஷினரிகள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அந்தந்த மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலமாக நமது இந்திய தேசத்திற்கு வந்தார்கள். அநேகர், அது சொல்ல முடியாத அளவுக்கு அநேகர் வந்தார்கள். அதில் ஒரு மிஷினரியை பற்றி தான் இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1886ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர் தான் டிசி விட்னி, அதாவது தாமஸ் சார்லஸ் விட்னி அவர்கள். இவர்கள் சிறு வயதிலிருந்தே மருத்துவ படிப்பதற்கு அதிகமாக ஆசைப்பட்டதினால் அவர் மருத்துவ படிப்பை முடித்தார். அவர் டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு அவர் நமது இந்திய தேசத்தை நோக்கி அவர் பயணம் செய்ய ஆரம்பித்தார். 1913ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு என்ற இடத்தில் வந்து அவருடைய பணியை அவர் தொடங்கினார். மிஷனரிகள் அநேகர் வந்தனர். அதில் அநேகர் இறைப்பணி செய்தார்கள். சிலர் கல்வி பணியில் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அநேகர் மருத்துவ பணிக்கும் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அதுபோல இந்த டிசி விட்னி அவர்கள் மருத்துவ பணி செய்வதற்காக இங்கே வந்தார்கள். அந்த ஈரோடு பகுதியில் வந்து இவர் அருமையாக மருத்துவ பணியை செய்ய ஆரம்பித்தார். 1914ஆம் ஆண்டு ஒரு மிஷினரியான ரீஸ் என்ற ஒரு மருத்துவரையே இவர் திருமணம் செய்தார். அவர்களும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான அந்த மருத்துவ பணியை நமது தேசத்தில் ஈரோடு பகுதியில் மிகவும் மிகவும் அருமையாக ஏழை எளியவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அங்கே சென்று அவர்கள் மருத்துவ பணி செய்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தங்களுடைய குழந்தைக்கு ஆலன் விட்னி என்று அவர்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவர்கள் ஊழியத்தில் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த மிஷனரி ஸ்தாபனத்தில் இருந்து இவருக்கு வேறொரு இடத்திற்கு இறைப்பணி செய்ய மாற்றுதலாக அவரை அனுப்பினார்கள். அது திருநெல்வேலி பகுதிகளிலும் தூத்துக்குடி பகுதிகளிலும் அவர்கள் ஊழியம் செய்வதற்காக இந்த டிசி விட்னி அவர்களை அனுப்பினார்கள். தனது மனைவி ரீஸ் அவர்களோடு இந்த டிசி விட்னி அவர்களும் தனது அன்பு மகன் ஆலன் விட்னி, இந்த 3 பேரும் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வந்து ஊழியம் செய்தார்கள். இப்படி இவர் அநேக மக்களுக்கு புரோஜனமாக மருத்துவ பணியில் தங்களை அர்ப்பணித்து கணவனும் மனைவியாக மனம் தளராமல், மனம் சோராமல், மனசார ஊழியத்தை செய்தார்கள். அதன் விளைவாக அநேக மக்களுக்கு உடல் ரீதியாக அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது. அப்படி தங்களிடம் மருத்துவத்திற்காக அந்த சிகிச்சை பெற வந்த எல்லோரிடமும்
அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த பின்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நற்செய்தியையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அண்டை வர மிகவும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆகையினால் இவர்கள் மனந்தளராமல் இவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். அருமையான நண்பர்களே, இந்த டிசி விட்னி தம்பதியர் 1924ஆம் ஆண்டுதான் இவர்கள் திருநெல்வேலி பகுதியிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இறைப்பணியையும் மருத்துவ பணியையும் அருமையாக செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் அதை தொடர்ந்து அநேக மத்தியில் சென்று மருத்துவத்தையும் கொடுத்தார்கள், இறைப்பணியும் செய்தார்கள். இந்த மிஷனரி டிசி விட்னி அவர்கள் 1952ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் இருக்கின்ற திருமறையூர் என்ற இடத்தில் வந்து அங்கே இருந்த மருத்துவமனையில் அவர்கள் இறைப்பணியையும் செய்து மருத்துவ பணியும் செய்தார்கள். திருமறையூரில் உள்ள வேதாகம கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக அங்கே அவர் பொறுப்படுத்தி அந்த பணியையும் செய்து வந்தார்கள். 1952ஆம் ஆண்டு இந்த டிசி விட்னி அவர்கள் அதிகமாக ஊழியம் செய்தார்கள். இடைவிடாது அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இவருடைய மனைவி ரீஸ் விட்னி அவர்கள் அந்த நாசரேத் பகுதியில் இருந்த லூக்கா மருத்துவமனையில் அவர்கள் மருத்துவராக பணியாற்றினார்கள். கணவனும் மனைவியுமாக இணைந்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த டிசி விட்னியுடைய உடல்நிலையானது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஆகையினால் இடைவிடாது ஊழியம் மருத்துவ பணி நம்முடைய சூழ்நிலையுடைய, அதாவது நம்முடைய சீதோஷ நிலை இப்படிலாம் பலவிதமான காரியத்தில் அவர்களுக்கு சில உபாதைகள் வந்ததினால் அவர் 1952ஆம் ஆண்டு தனது 66வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த கால்களும் கைகளும் நிரந்தரமாய் ஓய்வு பெற்று கொண்டது. இந்த டிசி விட்னியுடைய மனைவி ரீஸ் அவர்கள் தனது மகன் ஆலன் விட்னியை அழைத்து கொண்டு மீண்டுமாக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு, இங்கிலாந்து தேசத்திற்கு அங்கே சென்று விட்டார்கள். நீங்கள் நினைக்கலாம், இந்த டிசி விட்னி அவர்களை எங்கே அடக்கம் செய்தார்கள், அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று ஒரு புதிராகவே உங்களுக்கு இப்பொழுது தோன்றுகிறது. அருமையான நண்பர்களே, இந்த டிசி விட்னி அவர்களுடைய கல்லறை யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆலன் விட்னி அவர்களும் ரீஸ் அவர்களும் இங்கிலாந்து சென்று விட்டார்கள். இந்த ஆலன் விட்னிக்கு இங்கிலாந்து சென்ற பிறகு அவரும் பெரியவராக வளர்ந்து அவர்களுக்கும் குழந்தை பிறந்து அவர்களும் பெரியவர்களாகி அதன் பின்புதான் நம்முடைய தாத்தா டிசி விட்னி அவர்கள் இந்தியாவில் ஈரோடு பகுதிகளில், திருநெல்வேலி பகுதிகளில், தூத்துக்குடி பகுதியில் ஊழியம் செய்திருக்கிறார்களே, தாத்தாவுடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அதை காண வேண்டும் என்று மிகவும் ஆசையோடு கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். பல ஊர்களில் உள்ள கல்லறை தோட்டத்தில் தேடினார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தில் உள்ள குழுவினர்கள் இவர் கடைசியாக ஊழியம் செய்த இடம் நாசரேத் பகுதி தானே, ஆகினால் இந்த பகுதியில் இருக்கின்ற கல்லறை தோட்டத்தில் தேடுவோம் என்று நாசரேத் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் பல மணி நேரங்கள் அவர்கள் தேடினார்கள். தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று அவருடைய கண்ணில் பட்டது இந்த டிசி விட்னியுடைய கல்லறையானது. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குழுவினர் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த செய்தியை இவருடைய பேரனுக்கு அங்கே தகவல் கொடுக்கப்பட்டது. அவருடைய பேரன் பேத்தி பெயர் சைமன் விட்னி, பேத்தியா பெயர் பென்னி ஸ்மித். இந்த இருவருக்கும் உங்களுடைய தாத்தா கல்லறை
இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், நாசரேத் கல்லறைத் தோட்டத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர்கள் அங்கிருந்து இந்தியா நோக்கி பயணம் செய்தார்கள். இந்தியா வந்து அடைந்து அவர்கள் மறுபடியும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் குழுவினர் மூலமாக தங்களுடைய தாத்தா டிசி விட்னி அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்தார்கள், மரியாதை செலுத்தினார்கள். அதன் அளவிற்கு அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவர் மரித்து விட்டார், இந்த கல்லறை இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது? ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அல்லவா, இவர் இங்கே மரித்தாரே, இவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். அருமையான நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, இந்த தாமஸ் சார்லஸ் விட்னி அவர்களுடைய நினைவிடமானது தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் நீங்கள் உள்ளே சென்றவுடன் இடதுபுறத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நீங்கள் சென்று விட்டாலே போதும், இந்த டிசி விட்னி அவர்களுடைய நினைவிடமானது மிகவும் பாதுகாப்பாக மிகவும் நேர்த்தியாக அங்கே இருக்கிறது. அருமையான நண்பர்களே, அவர்கள் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக அவர்கள் முழுமூச்சாக இந்த டிசி விட்னி அவர்கள் இந்திய தேசத்தில் பணியாற்றினார்கள். அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை, அது பாடல் தாளந்தாக இருக்கலாம், அல்லது மருத்துவமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அதிகமாக கல்வி கற்றவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை புதைக்காமல் விதைத்து கொண்டிருங்கள். நண்பர்களே, கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த தாமஸ் சார்லஸ் விட்னி, அதாவது டிசி விட்னி அவர்கள் 1952ஆம் ஆண்டு தனது 66வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் அதை புதைக்காமல் விதைத்து கொண்டிருங்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மிஷினரியுடைய வரலாற்றை நாம் நமது சந்ததிக்கும் நமது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கின்ற அந்த பொறுப்பானது நமது கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், அதுதான் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டாச்சா? அது கிடையாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி வீடியோக்கள் அப்படி ஒன்றொன்றாக சென்று கொண்டிருக்கும். ஏதாவது ஒருவருக்கு இந்த மிஷினுடைய வாழ்க்கை வரலாறு பிரயோஜனமாக இருக்கும். ஆகினால் நீங்களும் கூட உங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக உபயோகப்படுத்துங்கள். அருமையான நண்பர்களே, இதோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி மீண்டுமாக அடுத்து ஒரு அருமையான வரலாற்றோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர் விக்டர் சாமுவேல். காட் பிளஸ் யூ. நன்றி. Avlon Data Products IT சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. லேப்டாப், பிரிண்டர்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் வாங்க சிறந்த இடம் Avlon Data Products. முன்னணி கம்பெனியாகிய காம்பேக்ட் மற்றும் HP லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களுக்கும் மற்றும் HPயின் அனைத்து மாடல் பிரிண்டர்களுக்கும் நியாயமான விலையில் எண்ணற்ற ஆஃபர்களுடன் பெற்றிட வருகை தாருங்கள். Avlon Data Products 11D/12 First Floor Tower Complex, முருகன் குறிச்சி, திருநெல்வேலி 2. Phone 25022494, 25022409. Mobile 9842226494. கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக,
உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக. உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே,